சரக்கடிக்க காசு கேட்டதனால் கணவனை கத்தியால் குத்தனால் மனைவி. அவளும் கட்டிங் குத்துனா கம்மிங்க இருப்பா. நேத்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கா? யாரு இவரு? இன்னைக்கு பேப்பர் படிச்சா மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன மாப்பிள்ள இப்படி பொறுப்பே இல்லாம பேசுற? நானு இங்க வா. யோ, நேத்து பேப்பர்ல சிலிண்டர் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. முந்தா நாள் பேப்பர்ல டீசல் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. எதுவுமே பண்ணாத மண்ணாங்கட்டி எந்த பேப்பர் பச்சானாயா? ஏதோ ஸ்கூல் வாதியார் இருந்தாலும் ஸ்கூல் பெஞ்சில் தொல்லை குத்துனுக்கிறேன், டீ கடை பெஞ்சில் வந்து தொல்லை குத்துன்னு படிக்க ஒரு பொம்பளை பிள்ளைங்களை குடைச்சல் குத்துன்னு. நான் இன்னும் சிஎம் மாதிரி ஏன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஐயோ, இவனை பார்க்கக்கூடாதுன்னா 10 தள்ளி வந்து உட்காந்துக்கிறேன். என்னடா வீட்டில் இருக்கிறேன்? நானும் உன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். அதானே, அவன் வீட்டில் இருக்கிறத விட என் வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறான். ஏய், டீ கடையில் இருக்கிறேன். டீ கடையா? எந்த டீ கடைடா? ஏன்டா உயிரை வாங்கினுக்கிறேன்? இந்த ரோட்டோரமாக இருக்குல்ல அந்த டீ கடை தான். டேய், மெயின் ரோட்ல 6-7 டீ கடை இருக்கு. எந்த டீ கடை? காய்கறில 10 காசு இல்லை போகுது. அதான் இந்த நோண்டு. டேய், எவ்வளோ நேரம்டா? ஏதோ அடையாளம் சொல்கிறேன். அடையாளமா? மச்சான், டீ கடைக்கு வேலையை 3 ஆண்டிங்க டீ குடிச்சுன்னு இருப்பாங்க. ஏய், டீ கடைன்னா 4 அங்கிளுங்க 4 ஆண்டிங்க டீ குடிக்க தாண்டா செய்வாங்க. வேற ஏதாவது அடையாளம் சொல்கிறேன். ஏம்மா, உங்கள் மூஞ்சிங்களை திருப்புங்க. டேய், 3 பேருமே எனக்கு போட கண்ண மாதிரியே இருப்பாளுங்க. அதான் அடையாளம். சீக்கிரமா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பொறாண்டி வச்சிருக்காளுங்க. ஏற்கனவே உனக்கு வாய் பெருசு, இதுல வாயிலே அடிச்சு இன்னும் பெருசாக்கிட்டாங்க. எல்லாம் உன்னால தான்டா. வானா வந்து தொலை வேண்டித்தானே. அட்ரஸ் கேட்டு டீ கடை ஆதார் கார்டு எல்லாம் கேட்கு. எப்படி அடிச்சுக்கிறாளுங்க பாரு. பொம்பளையா அவனு ஊறி விட்டாளுங்க. எல்லாரும் பஞ்சடி வாக்கா டீ காசு நானே கொடுத்துறேன். செருப்பு அதான் அடிச்சிங்களே. இனிமேல் எந்த பொம்பளையாவது பார்த்து இப்படி பேசின படுக்க போட்டு பால் ஊத்துவேன். படுக்க போட்டு பால் ஊத்துறீங்களா? என்ன சரவணா லேட்டு? ஆமா, இவர் பிரின்சிபால். நாங்க லேட்டா வந்துன்னு கேக்குறாரு. மூடின்னு கூட சொட்ட ஒயின் சாப்பியா கேதியா இருக்கிறாங்க. சேஸ். மூஞ்ச பார்த்தா முக்கா போயிட்டு குடிப்பான் போகிறது. மச்சான், லெஜண்ட் படம் பார்த்த நைட்டு போயிடலாம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வந்து எதிரில் உட்காரானுங்களாப்பா. சரக்கடிக்க வரதே மன நிம்மதிக்காக தான். ஃபோன் அடிச்சு நோய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. எடுத்து பேசுங்க பாஸ். ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஃபோன் வந்தா அட்டன் பண்ணி பழகுங்க. முடியாது மச்சான். மலைப்பட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் உன் கண்ணீர்ல நான் மாட்ட மாட்டேன் பாரு. இது வேற. நீயா எடுக்கிறியா இல்ல எடுக்க வைக்கவா? ஹலோ. என்னடா ஹலோ? அறிவு கட்ட நாயே. எத்தனை தடவைடா கால் பண்றது? டேய் நான்சென்ஸ். நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியல. அப்புறம் ஏன்டா நீ அடிக்கிற? கடங்கார பயல. வாகன கடனை குடுக்க வக்கு இல்ல. இப்ராவ பேசுற. நான் தான் குடுக்க மாட்டேன் தெரியல. உன்னை யாரா குடுக்க சொன்னது? அறிவு கட்ட டக்லஸ். போறோம் போக்கு. பண்ணாட. ஏன் காசை வாங்கிட்டு என்னைய திட்டுறியா? டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அப்படிதான் நான் திட்டுவேன். என்னடா பண்ணுவேன்? சரியான ஆம்பளையா இருந்தா ஒப்பனுக்கு பிறந்திருந்தா ஒப்பனை கூட நேருக்கு நேரா வாடா நீ. யார் நல்லூர் மச்சான் அவ்வளவு கன்ஃபார்ம். டேய் வாடா. எந்த இடமா? இப்ப இது என்ன இடம்? விருகம்பாக்கம் மார்க்கெட் பார். விருகம்பாக்கம் மார்க்கெட் பாரு. ஆம்பளையா இருந்தா வந்து பாரு. என்ன சொல்ற? வாடா வா. சுத்தரிக அர்ஜுன் ரசிகரன் நானு. கடன் வாங்கின கடன்காரன்ட்ட இப்படி பேசுற? அவன் நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன்? உன்னதான் அடிக்க போறானுங்க. என்ன அடிக்க போறான்? உன் போன் தான்டா இது. மிரட்டுறாரோ. போடு. ஐயோ பாஸ். போடு. வெட்டதுக்குள்ள ஓடி போயிடு. போயிடு. பாஸ். வாட்ச்மேன் வேலை பாறானே இந்த பாட்டு வந்துக்கறான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன? 8 ரூம், ஏசி ஓடின்னு இருக்குது. மிஷின்ல காசு இல்ல. அதுக்காக லவர்ஸ் உள்ள விட்டேன். நீயும் கரெக்டா சொல்ற. இந்த கன்றாவி பூச்சி கதை இதோட 10 முறை சொல்லிட்டடா. எங்க அம்மா வேற புலி வேணும் சொன்னாங்க. நானு வெளில உட்காந்து சரகாச்சு 2 பேரா உள்ள அனுப்பிச்சு வச்சேன்.
பேலன்ஸ் செக் பண்ணியிருந்தாங்க எல்லாம் கரெக்டாக தான் போச்சு இதை கண்டுக்காம விட்டுருந்தா நைட்டுக்குள்ள பல்வேறு ஜோடிகளை உள்ள அனுப்பிச்சு ஒரு 10,000 ரூபாய் அமைக்கிட்டு இருப்பேன். பேங்க்காரனுக்கு 5,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாய். எப்படி கெடுத்துட்டான். அவனுக்கு எடுத்துட்டானு. இந்த டோமர் பசங்க என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணாங்க? லவர்ஸ் ரூம்குள்ள கேமரா வச்சுட்டாங்க. அதாவது மேல எல்லா மேட்டரும் பார்த்துட்டாங்க. பிளான் பண்ணும்போது கீழே கூடாது, மேல உட்காரு. கலீஜ். தப்பு இல்ல? தப்பு தானே? பெரிய தப்பு. ஏடிஎம்ல ஏன் கேமரா வைக்கணும் அவனுங்க? அவனுங்களோட நான் என்ன பண்றேன்னா பேங்க்ல வேலை வாங்கி தரேன். பேங்க்ல இருக்கிற கேமரா எல்லாம் பிடிங்கி போட்டு பேங்க வந்து லாட்ஜ் ஆகிடு, வாடகை விட்டு நீ ஜாலியா இரு. புரியுதா? அப்புறம் எவன்டா வந்து ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண? அதே பண்ணலாம். ஒரு நல்ல ஒர்க்கர் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க பாத்தியா? கஷ்டமா இருக்குடா கேக்குறது. சார் உங்களா என்ன பண்றீங்க? போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சா? பலே நாமளே சொல்லிடுவோம். 8 ரூம் ஏசி ஓடினது மிஷின்ல துட்டு இல்ல. 2 லவரா உள்ள விட்டான். அவ்வளவுதான். என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா வந்தேன்டா உங்களை பாக்குறதுக்கு. என்ன வேலைனா? 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த பாடியை தோண்டி எடுத்து ஜட்ஜு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதை தோண்டி எடுக்க ஆள் வேணும். அதான் உங்களை பார்க்க வந்தேன். 5,000 ரூபா வாங்கி தரேன். 2 பேரும் வரீங்களா? நான் வரல, நான் வேலை இருக்குது. டன். ஒரு வாரத்துக்கு ஓஹோன்னு அடிக்கலாம். நீ சரக்கடிக்க காசு வேணும்னா என்ன வேணாலும் நோண்டுவி. வேகமா வாடா. டேய், நீ என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போற? சுருகாட கொண்டு போயினுற. வேகமா வாடா, போடா. இந்தாங்கம்மா. என்னங்க? என்ன கிளம்பியாச்சு போல? ஆமாங்க, தங்கச்சி வந்து அந்த சாவியை கொடுத்துருங்க. சரி, ஒரு 200 ரூபா தான் கொடுங்களேன். தரேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? நீங்க சரக்கு அடிப்பீங்களா? ஐயோ, ஏன்? இந்த தெருவை தவிர புதுசா ஒரு முகத்தை பார்த்துருக்கேன்னா ஏதாவது வைன் ஷாப்ல தான் பார்த்துருப்பேன். உங்களை எந்த வைன் ஷாப்லயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இல்ல, பொதுவா ஒரு வயசு பொண்ணு கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க காசு கேட்கறதுக்கெல்லாம் கூச்சப்படுவாங்க. ஆனா நீங்க அப்பப்போ 100, 200ன்னு கூச்சமே இல்லாம கேக்குறீங்க. அதான். குடிகாரனுக்கு ஏதுங்க கூச்சம்? காசு வேணும், அது யாருக்கிட்ட கேட்குறோன்றதெல்லாம் கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கா? லவ்வா? அந்த ஏரியா பக்கமே போனது கிடையாதுங்க. இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆகி? பிஸ்னஸா? ஒரு பொட்டி கடை வைக்க கூட வழி கிடையாது, அப்புறம் எங்க பிஸ்னஸ் பண்றது? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? ஏன்? இல்ல, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இப்படி கண்டினியூஸா குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன், அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ விட முடியலை. நான் மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப பேர் அப்படித்தான். இல்ல, குடிய மறக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாம சாப்பாட்டுல ஏதோ மருந்து வைப்பாங்களாமே? எலி மருந்தை தவிர மற்ற எல்லா மருந்தையும் வச்சிருச்சு என் தங்கச்சி. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் குடிகாரனை எந்த மருந்து வச்சும் யாராலையும் திருத்த முடியாது. ஒரே வழி, அவனா மனசு வைக்கணும். எப்போ மனசு வைப்பீங்க? இருங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். 200 ரூபாய்க்கு 300 கேள்வி. இவனுக்கு தெரியக்கூடாது தான் மாஸ்க் போட்டான். நல்லா செல்லு சுவிட்ச் ஆஃபா இருக்குது. பார்காரன் பிடிங்கிட்டான்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா? யாரா இவங்க? எதிர்க்க குடி வந்திருக்காங்கடா புதுசா. அப்படியா? எங்க தங்கச்சி கூட நல்ல ஹாய். சினிமால எல்லாம் நடிக்கிறாங்க இவங்க. அப்ப நம்ம ஏரியால ஒரு ஸ்டாரா? நான் தான் மேனேஜரு. இந்தாங்க காசு. சாமிக்காக ஒண்டியில காசு போட்டு பார்த்துருக்கேன். சாமியே காசு கொடுத்து தான் நான் முதல் முறை பார்க்குறேன். இங்க பாரு, இனி வானத்துல நிலவு வரவே வராது. ஏன்? அதான் எங்க ஏரியா கொடுத்தன வந்துடுச்சே. சரி, ஓகே, நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ஏன் என்னைய பார்க்கணும்? தாஜ்மஹாலை பார்க்க வந்தா ஏன் பார்க்குறேன்னு கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க ப்ளீஸ். முடியுமாடா? முடியாது. அவனாலே முடியலன்றான். உள்ள போங்க, நிறைய பொறி பசங்க அங்கே இருக்காங்க, பக்கத்தில் நினைப்பானுங்க. என்னடா? டேய், இந்த பொண்ணு இவ்வளவு நாள் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. டேய், அழகான ஆண்களை பார்த்து பெண்கள்
போறது இயற்கை தானாடா. என்ன சொல்ற? என்ன கடை திறந்துருப்பானுங்க. உக்காரு. இடியே விழுந்தாலும் கடைக்கு போறது விட மாட்டேல்ல நீ. உக்காரு. ஆமா, எப்பவுமே உன்னை 4 தடவை கெஞ்சினாதான் இதெல்லாம் வாங்கி தருவேன். இன்னைக்கு எடுத்தோடனே ஒரு ½ ரம்ம பிடிச்சி கொடுத்துட்டியே, எப்படி? மச்சான் அவங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுவேன். மேபி அது காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் நீ சிரிக்கக்கூடாது. நீ காமெடி பண்ணி யாரு சிரிக்க போறாங்க இங்க? லயன் லவ் மூல் இருக்கு மச்சான். என்னது? ஆ? இங்க பாருடா, இந்த கன்றாவி. அப்புறம் ஆளு யாரு? அது உன் வீட்டு இதில் குத்துட்டு வந்திருக்கல, அந்த பொண்ணு தான் மச்சான். என்ன வேகமா ஊத்துறான், பொறுமைப்பா. இரு ஒரு நிமிஷம். நம்ம லவ் பண்றோம்னா இவன் ஏன் ராவாவை குடிக்கிறான்? பொறுமைடா. சொல்லு மச்சான், நானும் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துக்கண்டா. ஒன்றுத்துக்கு மூஞ்சி நல்லா இல்லை, இன்னொன்றுத்துக்கு மூக்கு நல்லா இல்லை, ஒன்றுத்துக்கு கண்ணு நல்லா இல்லை, ஒன்றுத்துக்கு நாக்கு நல்லா இல்லை. நமக்கு தான் எதுவுமே நல்லா இருக்காது. எனக்கு தெரியும்பா, ஆனால் இது லவ். சொல்லு சொல்லு. ஆனால் இந்த பொண்ணு மச்சான் கார்பெண்டரு செதுக்கி வச்ச மாதிரி அப்படியே அழகா இருக்கா மச்சான். இவகிட்ட நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என் அழகான மூஞ்சில மாஸ்க் போட்டு மறைச்சிட்டேன். மாஸ்கை மட்டும் கட்டி என் மூஞ்சியை காட்டியிருந்தேன்னா மருந்து குடிச்சிட்டு செத்துருப்பா. என்ன? ஓ, என்ன எனக்கு புரியல. இல்ல 1000 சொல்லு. ஓ மீட்டருக்கு அவ கொஞ்சம் கம்மி தான். கம்மிதான்ல, நானும் அதான் யோசிச்சு பார்த்தேன். பட்டு பட்னியா இருக்கும்போது பிரியாணிக்கு அடம் முடிக்கலாமா? பழைய சோறு கிடைச்சா கூட சாப்பிட்டு ஏப்ப விட்டு போயினே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். யாரு மச்சான் அந்த பழைய சோறு? தட் ஸ்கேல். மச்சான், எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது நீ தாண்டா மாப்பிள்ளை தோழனா வரணும். ரெக்கார்ட் டான்ஸ் நீ தாண்டா ஆடணும். Cheers. மச்சான், இந்த லவ் வந்தாலே ஒரே குழப்பமா இருக்கு பாரு. ஏன்? நீ சரக்கு ஊத்தி குடுக்குற, ஆனா நான் பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. ஒரு விரலுக்கு ஒரு கோட்டர்னாலே விரல வெட்டி குத்துருவான். இவனை நம்பி யார் செல்லு குத்தா? அடா சரவணா, வா, எவனும் சிக்கலையா? ரொம்ப தெளிவா இருக்க. இருக்கிற நம்பர் எல்லாம் பார்த்துட்டேன். வச்சிருக்க மொத்த கான்டாக்ட்லையும் கடை வாங்கி வச்சிருக்கேன். என் நம்பரை பார்த்தாலே அலறானுங்க. ஆமா, ஆனா இப்ப கவலை இல்லை. ஏன்? நீ வந்துட்டியே. ஏய், டெய்லி நானா? ஆமா, என்னது இது பையில? என் லவருக்கு கிஃப்ட் எடுத்துன்னு போயினுக்கிறேன்டா. காஸ்ட்லியான ஃபோனோ? செப்பல்? நோ. புடவை? கட்ட மாட்டா. அப்போ என்னதான் இது? வேர்ல்டுல இது வரலாம் எவனும் அவன் லவருக்கு கொடுக்காத ஒரு கிஃப்ட்டை நான் என் லவருக்கு கொடுக்க போறேன். சரக்கா? ஒரு முறை வாங்கி கொடுத்தோன்னா அப்புறம் பார்லே தான் பத்துக்கொள்ளுங்க. அதுவும் கிடையாது. அப்போ என்னதான் கிஃப்ட்? சீக்கிரம் சொல்லி தொலையேன். எத்தே காட்டுற மாதிரிடா. 12 ரூபா ப்ரெஷ்ஷு, சாமானம் தொலைகிற சோப்பு, இதுதான் மெயின் ஐட்டம். பைத்தியம் பருப்பு, ரேஷன் கடை டீ தூள், சோம்பு கசகசா, சர்க்கரை. இதை தாண்டா அவகிட்ட நான் கொடுக்க போறேன். இதெல்லாம் பார்த்தா கிஃப்ட் மாதிரி தெரியலையே, கொரோனா நிவாரண பொருள் மாதிரி தெரியுதாடா. அறிவு கேட்டவனே. டேய், இதில் இருக்கிற ஒரு பொருளும் அவன் சமைச்சு சாப்பிடும்போது என் ஞாபகம் வரணும் தாண்டா இதெல்லாம் இருக்குமே கொடுக்க போறேன். ஏன்டா அதுக்குன்னு பருப்பு அரிசி இதெல்லாமா? அது கடாயில் கொட்டும் போது என் நினைவுகளை சேர்த்து கொண்டு தாண்டா வாங்கி கொடுக்குறேன். பார்த்து போடு, சக்கரை ஓட்டையாயிடு போகுது. அடியில் ஒரு பில்லு இருக்கு. எங்கே போனான்னு தெரியல, வீடு ஒரு பூட்டுக்குது. பெருசு என்னப்பா? யாரா இவருக்கு சிலிண்டர் கிடைக்கலன்னாங்களே, எப்படி வீடோட வர்றாரு? இதை வச்சுக்கிட்டு ஒரு 200 ரூபா கொடு. என்னதுப்பா? இரு சொல்றேன், பொறுமையா இரு சொல்றேன். 150 ரூபா தான் இருக்கு. சரி கொடு, இந்தா பையில போட்டு. என்னடா கிஃப்ட் அமுச்சு விட்ட? நீ அற்புதமான கிஃப்ட் தான் சூஸ் பண்ணியிருக்க. ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? இப்போ கொரோனா டைம். இந்த டைம்ல நீ ஒரு அழகான மாஸ்க் வாங்கி கொடுத்தேன்னு வை. அந்த பொண்ணு மூச்சு விடும் போதும் மூச்சு இழுக்கும் போதும் அந்த மூச்சு காத்துல நீ கலந்துருப்ப. நல்லா யோசிச்சு பாரு. சூப்பர் ஐடியாவா இருக்கேடா. ஃபுல்லாக குடிச்சிட்டு மூளை மக்கிருக்குன்னு பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் லைட்டாக சொட்டர் ஓப்பன் ஆயிருக்குது. மாஸ்க் வாங்கி குத்தி எப்படி மாஸ்க் காட்டுறேன் பாரு, அப்படியே அவ கழுத்தில் தாலியும் கட்டுறேன் பாரு.
பட்டாடா போகிற வெளில கடையில் இறக்கி விடு. நியாயமா உன்னை கல்லை கட்டி கடலில் தான் இறக்கணும். எத்தனை கொரோனா வந்தாலும் நீ திருந்த மாட்டேன். உக்காரு. பாகில 10 ரூபா இருக்கக்கூடாது. கண்ணு வினு வினுன்னு உனக்கு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரிடி. நீங்களா? எப்படி இருக்க? என்ன இந்த திடீர் அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி. உனக்கு ஒரு gift கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன விசேஷம்? உன்னை பார்க்குற அன்னைக்கெல்லாம் எனக்கு விசேஷம்தான். தோ இந்த சிரிப்பு தான். சாவுக்கு சில்லறை வச்ச மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்களே, அந்த சிரிப்பு தான் எனக்கு சாகடிக்குது. இப்போ கூட பாருங்க, நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன், நீங்க முன்னாடி என்ன நோக்கி வந்துட்டே இருக்கீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க? முன்னாடி பல்லம் இருக்குன்னு தெரியுது. பள்ளம் தெரிஞ்சா அது ஏன் தப்பு இல்ல, கார்பரேஷன்கார தப்பு. ஐயோ, நான் சொன்னேன்ல பின்னாடி பல்லம் இருக்குன்னு. கையை கொடுங்க. நான் பள்ளத்துல இருந்தது ஒன்றும் பெருசா தெரியல. சீக்கிரமா உன் உள்ளத்துல விழணும். என்ன கூட்டின்னு போய் குளிப்பாட்டுறீங்களா? அப்படியா? சரி, இப்போ இங்கே கிடங்க. குடிகாரம் பேச்சு வீணா போச்சு. டேய், என் குடியகத்தை சரவணா ஐடியாவா கொடுக்குறேன். என்ன வீடு பூட்டி இருக்கு? நைட் ஆனாலும் பரவாயில்ல, அவளை பார்த்துட்டு தான் நம்ம போறோம். சரவணா, நீங்க என்னங்க இங்க? என்ன உங்க வீட்டுல தண்ணி நீ வரலையா? சொல்லுங்க, கார்பரேஷன்ல சொல்லி வர வச்சிருவோம். நீங்க எங்க இங்க? அது 2 நாள் உங்களை பார்க்கல, கண்ணெல்லாம் மகி போச்சு. அதான் உங்களை பார்த்து தெளிவுபடுத்திட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல என்ன குயில் வளர்க்குறானா? ஏன்? இல்ல, நீங்க சிரிச்சா குயில் சவுண்ட் கேக்குது, அதான். அப்படியே சிரிச்சுனே இருங்க. வாடா, நீனா எங்க இருந்து? ஓ, உன் வீடு இல்ல? இப்படிதான் அப்பப்போ அவனை ஃபன்னா கலாச்சிட்டே இருப்பேன். சரி, நான் டீ எடுத்துட்டு வரேன். அப்புறம் டீல சக்கரை போடாதீங்க. ஏன்? உங்களுக்கு சுகர் இருக்கா? ஏன்னா டீ டம்ளர்ல நீங்க கை தொட்டாலே அது ஸ்வீட்டா மாறிடும், அதான். சரி, நான் எடுத்துட்டு வரேன். நீ ஏன்டா இதெல்லாம் போய் அவங்க கிட்ட பேசிட்டு? ஆடா குடிகார, உனக்கு என்னடா தெரிய போகுது? இதெல்லாம் ஒரு லவ் மூட்ரா. ஆமா, உன் வீட்ல டீ போட அவன் ஏன் உள்ள போறா? இதுவும் அவங்க வீடு தானா? புரியலடா. எனக்கும் தான் புரியல. இது ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்ல? எனக்கே 2 சீனுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. உனக்கே இப்பதான் சொன்னானுங்களா? அண்ணே டீ. அண்ணாவா? டீ வேணாம் மேடம், நீ வீட்டுக்கு குடிங்க. டேய், குடிச்சிட்டு போடா. எதுக்கு? குடிக்கிறவெல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லி காண்டி ஏத்துவா. போட. அண்ணே, பைக் நல்லா ஓட்டுவீங்களா? நான் சுமாரா தான் ஓட்டுவேன், நீ நல்லா ஓட்டுற. நீலாம் 8 போடாம உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவானுங்க. சை, எங்கடா போற? அதான் எல்லாத்தையும் புடிங்கிட்டிய. போட. எங்கடா இருக்க? டியூட்டில இருக்கேன்டா. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஏரியாவுக்கு வந்து போயேன். டேய், டியூட்டில இருக்கேன், புரிஞ்சுக்கடா. அப்படியே ஆர்மி டியூட்டியில் இருக்காரு, கிளம்பி வாடா. டேய் மச்சான், இன்னைக்கு தாண்டா வேலைக்கு சேர்ந்துருக்கேன். லேட்டாக கொடுத்தேன்னு வை, சேர்த்து விட்டுவேன் திட்டுவான். நான் சொல்றது கேளு, முக்கியமான விஷயம், கிளம்பி வா. ஏய், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. நீ வரல நினைச்சிக்க, நான் உங்க கூட குடிக்க மாட்டேன். வாடா. சரி, எங்கடா இருக்க இப்போ? நான் என்ன பார்க் ஹோட்டல ரூம் போட்டு இருக்கிறேன். ஆனந்த் தூக்குல தொங்கின அந்த மத்துக்கு தாண்டாக்கிறேன். வாடா. லாங் ஷர்ட்ல ஸ்கூலுக்கு வந்த பைக்ல வர மாதிரி இருக்குது. டேய், ஏன்டா நோய் நோயின்னு ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்க? இங்க பாத்தியா? டேய், ஆங்கிலேயன் பார்ட்டி பாத்ரூம் க்ளீன் பண்ணடா. காசு கேட்ட பாட்டில் குத்திச்சு. வாயன் 2 ரவுண்டு போடுவோம். டியூட்டில இருக்கேன்டா. ஐயோ, அப்படியே பாக்குறதே 1/2 மணி நேரம் டியூட்டி தான். வாடா, 2 ரவுண்டு போடுவான். புரிஞ்சுக்கடா, நான் டியூட்டில இருக்கேன்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா? நீனா கட்டி பூச்சா சோறு கொடுக்க போற? வாசல்ல தானே சோறு கொடுக்க போற? வாடா. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியாடா. சரி, நீ கிளம்பி போ. சோடாக்கும் சிக்கனுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு கிளம்பு. நான் சொல்ல வச்சுக்கிறேன், கிளம்பு. அது இல்ல மச்சான், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். வண்டா பாம்பு கண்டா. வரா உதிருது கை. போலாம்ல? போலாம்ல? வாமா, வா வா. சரி,
எட்டாவது அளவுக்கு சிக்கன் வச்சுக்கிறான் பாரு. ஏய் இவனை போன் அடிக்கிறான் பாரு. ஹலோ டொமோட்டோவா? ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்க தான் கொண்டு வரீங்களா? ஆமாம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தானே ஆர்டர் பண்ணது? நான் ஆர்டர் பண்ணேன். பிரியாணி தானே? ஆமாங்க. ஏன்யா உனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் கிடைக்கல? ஏய் இவ்வளோ கேவலமான பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. ஏய் ஹலோ? குட்ரா இப்படி. ஹலோ 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 நீ ஏன் வரலன்னு கேட்டா பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? ஆமா இவ்வளோ நாளாக ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டேந்தியா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடு. யோ எனக்கு சமைக்க தெரியாதனால ஆர்டர் பண்ணேன். அப்போ தட்டு எடுத்துமே 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடு. மச்சான் நேற்று நைட்டு ரொம்ப பழைய சரக்கு குடிச்சிட்டானுங்க. ஏன்? அடிச்சுட்டு தூங்குனா கனவுல கேஆர் விஜயா, சரோஜா தேவி எல்லாம் வராங்க. இன்னிலேருந்து உனக்கு நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன்டா. நான் என்ன கெடுதல் பண்ணேன் உனக்கு? நான் எந்த கெடுதல் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன் மச்சான் அவன் சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணி சூப்பராக இருக்கிறானுங்க. நீ சூப்பரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு சுமாராக கூட இல்லைன்னு என்னடா அர்த்தம்? என்னடா வாய் திறக்க மாட்டா? யோசிக்கிறேன். சூப்பர். எப்போ நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே அந்த பொண்ணை நேசிக்கிறன்னு அர்த்தம். ம் சரிப்பா, என்ன யோசிச்ச? இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு. நாளைக்கு சரக்குக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதானே நீலாம் திருந்தவனை யோசிச்சேன் பாத்தியா? காலில் கத்தை கேட்டி நான் தான் அச்சிக்கணும். அல்ட்டி தட்டுமா? ஹாய் வாய் முன் வாடா. ஹாய் மேடம், நாங்கள் வர்றதுனால தான் பந்தோபஸ்ஸா? டேய் நம்மளை பள்ளம் நம்ம கொண்டு போனாங்க அந்த போலீஸ்ரா. இறங்குடா. ஆ எரும மாடு மாதிரி இருக்க, முன்னாடி உட்காந்து வர, கீழே இறங்குடா. மேடம் பேக் டயர் பஞ்சர், அதனால தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு வந்தேன். நான் இப்போ குடிச்சிருக்கீங்களாடா? எங்க 100 ரூபா பெட்டு கண்டுபிடிங்க பாப்போம். நம்பரை சொல்லுடா. 1 2 3 4 5. நான் என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டான நம்பர் சொல்லுடா. கரெக்டா நம்பரா? எனக்கு 40, அவனுக்கு 33. மேடம், ஆனந்த் ராஜா என்ன நம்பர் சொல்றான்னு தெரியுதா? நான் என்ன நம்பர் கேட்டிருக்கேன், நீ என்ன நம்பர் சொல்லிட்டு இருக்க? சார் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. எவ்வளோன்னு சொல்லு, நான் குதிட்டு போய் நேக்கிறேன். வேலை இருக்குது போலீஸ்கிட்டே அதிகமா. ரேட் கேக்குறியா நீ? மேடம் மேடம் இவ்வளவு திமிரு உனக்கு. மேடம் 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 ஐயோ. நீ என்னடா மேடம் மேடம் சப்போட்டா? ஃபைன்னு சொல்றதுக்கு மேல தெரியாம ரேட்டுன்ட்டா மேடம். ஆமா மேடம். ப்ளீஸ் மேடம், நம்ம ஏரியா பசங்க தான் அர்த்தம் தெரியாமல் வளரிட்டான். வண்டி சாவி குடுறா. எதுக்கு மேடம்? நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. அப்போ பேக் வீலும் பஞ்சர் போட்டு வச்சு குட்ரா. மேடம். சரி போங்கடா. மேடம் 18:43 உங்க வீட்டுக்கார வண்டி தானே? ஆமா. ஃபுல்லா குடிச்சு காவா பக்கத்துல இருந்திருக்காரு. அவரை முதல்ல திருத்துங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க.